ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்லையா அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சில கண்டென்ட் மட்டும் தான் நடந்துச்சு. ஸோ அதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிடுங்க. வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அது பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு அது வந்து ஷேர் ஆகும் அப்படின்றதுனால நான் கேட்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது கனி கேங்கா இல்லை ஒயில்டு கார்டு கேங்கான்னு தெரில. பிரஜன் இருக்காரு, அதுக்கடுத்து எஃப்ஜே, ரம்யா, கனி எல்லாம் சபரியெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வினோத் வந்து அந்த சைடு ஓரமாக உட்காந்துருக்காரு. கானா வினோத் உட்காந்துருக்காரு. அப்புறம் வாட்டர் மிலன் தூங்கிட்டார். ஸோ இவங்களுக்குள்ள பேசுகிறாங்க. என்னன்னா வியானா பற்றி பேசுகிறாங்க. வியானா சுபிக்ஷா ஆடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தனித்தனியாக ஆடல, இண்டிவிஜுவல் கேம் கிடையாது. சரியா, அவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க, பக்கா ஃபேக்கு. ப்ளஸ் வியானா பேசும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்துடுறா. சுபிக்ஷா கிட்ட அன்னைக்கு பேசும்போது வியானா ஒரு இடத்துல வந்துடுறான்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பிரஜன் எப்போ வந்து அன்பு கேங்குள்ள வந்தாருன்னு தெரில, இல்லை அன்பு கேங்லேருந்து பிரஜன் ஒயில்டு கார்டு கேங் போயிட்டீங்களான்னு தெரில. ஸோ இந்த கேங் பெருசாக போகுது நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்வதி, திவாகர், கமருதீன் அந்த கேங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 கேங்காக பிரிய போகுது. அன்பு கேங் வந்து ஒயில்டு கார்டு கேங் கூட இணைய போகுது அப்படின்றது க்ளீனாக நேற்று எபிசோடில் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சரியா, அது மட்டும் இல்லாமல் ரம்யா புட்டு புட்டு வைக்கிறாங்க 2 பேருடைய கேம் பற்றியும். வியானா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவா. ஆனால் சுபிக்ஷாக்கு ஆதரவாக கேட்பா. ஒரு விஷயத்த சொல்லணும்னா சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை டாஸ்கில் வந்து கனி ஸ்டோரி தான் நல்லா இருக்குன்னாங்க. அப்புறம் ஓட்டுப்படி பார்த்தப்போ வியானாக்கு வந்து கொஞ்சம் அதிகம் வந்தோடனே அதை மாற்றி வியானாக்கு போட்டு காப்பாற்றினாங்க. ஸோ அங்கேயே வந்து ஃபேவரிசம் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்டா அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வலிக்குதுன்னா அப்போ நீங்களாம் பார்க்குறது என்ன ஃபேவரிசம்? உட்காந்து எல்லாரும் நாமினேட் பண்ண முடியாது, ஒரு கூட்டுக்குள்ளே உட்காந்து அம்மா அம்மான்னு சொல்லி கனியை வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன ஃபேவரிசம் இல்லையா, மிளகு ரசமா? போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரஜினன் சொல்லிட்டு இருந்தார்ல, என்ன ஒரு பெண்ணு கூட தொட்டது கிடையாது என் முன்னாடி தவறன்ட்டு. நேற்று ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு அப்படின்ட்டா பிரஜனை. அப்போ ஒன்றும் சொல்லலையே, அவர் பாட்டு ஜாலியாக வலிக்குதுடி அப்படின்னு சொல்லி படுத்துட்டார். அதே மாதிரி இந்த எஃப்ஜே ரம்யா ஹக் பண்ணுறேன்ற பேரில் தேவையில்லாமல் ஹக் பண்ணி கேடு கெட்டதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து எப்பா இவங்களுக்குலாம் ஒரு நல்ல சீட்டை எடுத்து போட மாட்டிங்களா இந்த வாரம் நாமினேஷனில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா, ஸோ இது ஒன்று நடந்துச்சு. அடுத்து வந்து நைட்டு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கினாங்க. அவங்க மட்டும் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு போய் மூஞ்ச கழுவிட்டு வந்துட்டு மேக்கப் போட்டு அப்புறம் போய் தண்ணி பிடிச்சி வந்து தூங்குறாங்க. என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்படி எல்லாம் தூங்கிட்டு இருக்க, நீ மட்டும் ஏஞ்சி விளாத்திட்டு இருக்க, சீக்கிரம் தூங்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இன்னொரு ஒரே ஒரு கான்வர்சேஷன் தான், கமருதீன் அண்ட் பார்வதி. மீண்டுமா அப்படின்றீங்களா? எனக்கே அப்படிதாங்க தோணுது. ஏன்டா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரிய மாட்டேதுங்க. அதில் மெயினாக அவங்க பேசுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உன் மேலே பொசசிவாக இருக்குன்றாங்க பார்வதி. பேபுன்றாங்க. ஏய் என்னையா அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து அவங்ககிட்ட க்ளோஸாக இருக்கும்போது இன்னொருத்தன் யாராவது வந்து அவங்க க்ளோஸாக இருந்தால் எனக்கு ரொம்ப பொசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி கெமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அது அப்படி தான் இருக்குன்னு சொல்லி கெமி சொல்லிட்டு, அப்போ துஷார் இப்போ வந்து வெளியே போயிட்டான். ஸோ கமருதீன் வந்து இப்போ அரோராட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது, ஆமாம் அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே உடனே கமருதீன் சொல்கிறேன், அப்போ அந்த மாதிரி துஷார் நினச்சானா? சொல்லுங்கள், துஷார் நினச்சானா அந்த மாதிரி என் கூட வந்து பேச விட மாட்டான்ல, அப்போ எப்படி நான் அதுக்கு பேசணும் போய் அப்படின்றான். இல்லை கண்டிப்பாக அவள் தனியாக ஃபீல் பண்ணுவாள், நம்ம பேசலாம், பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே என்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து என்னை ஃபேக்காக தான் யூஸ் பண்ணுற, இல்லை இந்த கேமுக்காக தான் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்க உடனே, யார் நான் கேமுக்கு யூஸ் பண்ணுறேன்னா? ஏம்மா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஐயோ நீ என்னை வந்து கேமுக்கு அகைன்ஸ்டாக திருப்பி என்னே சண்டைக்கு வந்திருக்க. நான் உன்னை வந்து இங்கே ஃபேக்காக வந்து கண்டென்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேனா? நீ தான் அப்படி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஒரே போடு பார்வதி. கமருதீன் போட, இந்த சைடு பார்வதி வந்து கமருதீன் அடிக்க, இங்கே கமருதீன் வந்து பார்வதி அடிக்க, 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் அடிச்சுக்கிட்டாலும் 2 பேரும் பிரிஞ்சிக்க மாட்டீங்க போல, ஒன்றா தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இவர் என்ன சொல்கிற, கண்டென்ட்டுக்காக நீ யூஸ் பண்ணுறன்றார், பாரு வந்து கண்டென்ட்டுக்காக என்ன யூஸ் பண்ணுறேன்றாங்க. இது 2ல் எது உண்மை அப்படிங்கிறது 2மே உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். அப்புறம் அரோரா கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்குவோம். என் கூட பேசுகிறவங்க கொஞ்சம் இல்லை, அவங்களுக்கு யாரா இருக்கா வேறு, துஷாரும் இல்லை அப்படிங்கிறப்ப கமருதீன்னோடனே சரி ஓகே, அது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அது அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கெமி வந்து சொல்ல, சரி ஓகே அப்போ இனிமேல் வந்து பார்த்தோன்னா நீ வந்து வெளியே அப்போ வந்து பேச மாட்டேன் என்கிட்ட, இங்கே தான் கேம் ஆடுற அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து சொல்ல, அப்படிலாம் இல்லைப்பா நீ தான் எனக்கு அப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல, மாற்றி இதுதான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்வதி சொல்கிறாங்க கமருதீன் கிட்ட, நீ வந்து நல்லாவே மாறிட்டடா, எல்லாருக்கிட்டையும் நல்லா சகஜமாக பேச ஆரம்பிச்சு அப்படின்னோடனே கெமி சொல்கிறாங்க, ஆமாம் ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் உருன்னு வச்சுருப்பான் மூஞ்ச, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகிட்டான், அவங்க யாருமே அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஈஸியாக வந்து பேசிடுறாங்க, தயக்கம் காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் கெமியும் பேசுகிறாங்க. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, இந்த பார்வதியும் கமருதீனும் இந்த கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு விடமாட்டாங்க போல், இவங்க 2 பேரும் பிரியவும் மாட்டாங்க போல்.
அதோரா துஷார் மாதிரி ஆகாமல் இருந்தால் சரி. ஏன்னா 2 பேரும் தனித்தனியாக விளையாண்டிங்கன்னா நல்லா கேம் விளையாடுவீங்க. பட் சேர்ந்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக இவங்க கேம் ஆடணும். அதே மாதிரி கெம்மி பேசிகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எப்போ கேம் ஆட போகிறீங்க? தனியாக இறங்கி ஆடுங்கம்மா. நீங்கள் எப்போ ஆடி நாங்கள் எப்போ பார்த்து அதுக்குள்ளே விடிஞ்சிடும் போலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆரம்பிங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ.